வணக்கம். அக்ஷயா ஆர்கானிக். இப்போ நம்ம இருக்கிறது ஒண்டிப்புதூர் மதன்குமார் அவங்களுடைய தோட்டத்தில். இந்த தோட்டத்துக்கு ஆல்ரெடி ஒரு 50 நாட்களுக்கு முன்னாடி நம்ம வந்து வேரில் நுண்ணூட்டம் கட்டிட்டு ஃபங்கல் வைரல் ரிமூவ் பண்ணுறதுக்காக கீழே ப்ராடக்ட் கொடுத்துட்டு அடுத்து ஏரோஃபிக் பாக்டீரியா ப்ளஸ் என்பிகே எல்லாமே பாக்டீரியா வடிவில் இருக்கிற உரங்கள் கொடுத்துருந்தோம். லிக்யூட் ஃபார்மில் கொடுத்துருந்தோம். இந்த குறும்பை கொட்டுறது, மட்டை வந்து கூம்பு மாதிரி போகிறது, இந்த மாதிரி நிறைய தொந்தரவு இருந்தது. அதுக்கு சஜஷன் கொடுத்துருந்தோம். அது முழுமையாக அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இப்போ பின்னாடி இருக்கிற ஒரு ட்ரம்மு கூட உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரம்மில் வந்து புண்ணாக்கு கரைசல் கொடுக்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அந்த மட்டை செடிச்சல், இந்த கூம்பு மரத்தில் வந்து போதிய அளவு இம்யூனிட்டி இல்லை, மைக்ரோநியூட்ரியன் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு வேர்கள் பலம் இல்லை. அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேரில் வந்து அந்த பேசில் சிரஸ் அப்படிங்கிற பாக்டீரியா கொடுத்துருந்தோம். அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து இப்போது ரூட் ஃபீடிங் பண்ணணும். ஏரோஃபிக் பாக்டீரியா கீழே கொடுத்தோம். ஏரோஃபிக் பாக்டீரியாவோட ஒர்க் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம போட்டிருக்க தொழு உரங்களை கரைச்சி மண்ணுக்களுக்கு வேருக்கு மண்ணில் உர தொழிற்சாலையை மாறி வேருக்கு சத்தாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஏரோஃபிக் பாக்டீரியா. அது கூட கல்ச்சரும் கொடுத்துருந்தோம். சாணியர் அப்போ தான் போட்டிருந்தாங்க. அது இன்னும் முழுமையாக மக்க வைக்கிறதுக்காக கல்ச்சரும் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் என்பிகே தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து லிக்விட் பேஸில் கொடுத்துருந்தோம். அடுத்தது ரூட் ஃபீடிங் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50 நாள் ஆகுது. பின்னாடி தேர அந்த ட்ரம்மில் புண்ணாக்கு கரைசல் போட்டு திரும்ப ஒரு டைம் கொடுக்க போகிறோம். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஃபீடிங் இந்த வாரத்தில் ஒரு டைம் பண்ண போகிறோம். 100% ரிசல்ட் நம்ம சொல்கிற மாதிரி பண்ணுன்னா ரிசல்ட் பார்க்க முடியும். மரங்கள் என்ன மாதிரி மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும். தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். கடலை புண்ணாக்கு 30 கிலோ ப்ளஸ் மாட்டு சாணம் ஒரு 25 கிலோ, அதாவது ஒரு 5 சட்டி ப்ளஸ் ஏரோஃபிக் பாக்டீரியா. இதை வந்து முழுமையாக நம்மளுக்கு வந்து கல்டிவேட் பண்ணி, அதாவது கல்ச்சர் பண்ணி வேருக்கு சத்துக்கெல்லாம் மாற்றி கொடுக்குறதுக்காக பார்த்தோம்னா இதில் கொடுக்க போகிறோம். ஒரு வாரம் வச்சுருந்து இந்த கரைசலை மரத்துக்கு 2 லிட்டர் வேகத்தில் ஊற்ற போகிறோம். ஓ, காற்று போகிற மாதிரி வைக்கணும். ஆமாம், உள்ளே இருக்கிற காற்று ரிலீஸ் ஆகும். அது மூடி சும்மா போட்டு வச்சிடலாம் மேடம். மூடி இல்லைன்னு இன்னொன்று பண்ணலாம். கல் ஒரு பட்டை வச்சு அதுக்கு மேலே இப்போ இந்த தோட்டத்தில் ரூட் ஃபீடிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்த குறும்பையெல்லாம் அப்படியே நின்று இருக்குது. அடுத்து அதுக்கப்புறம், அதாவது நம்ம கொடுத்ததுக்கப்புறம் வந்து 3வது வர்ற அந்த பாளையில் பார்த்திங்கன்னா நுண்ணூட்டம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த 3வது பாளையில் வந்த குறும்பையில் அப்படியே நின்று இருக்குது. கீழே நிறைய கொட்டிகிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கீழே எந்த குறும்பையுமே கிடையாது. இதுலேயும் பார்த்திங்கன்னா மேலே வந்த பூ நல்லா வெடித்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்தது ப்ராடக்ட் கொடுத்து கட்டப்போ 50 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் வந்த குறும்பைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் இருக்கிறத நீங்கள் பார்க்கணும். கீழே பாருங்கள், ஏதோ ஒரு குறும்பை தான் இருக்குது. வேறு எந்த புது குறும்பை எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காய்ப்பே வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா இன்னும் குறும்பை பார்த்திங்கன்னா அடுத்தது இன்னும் இதில் வரல. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்த குறும்பையில் அப்படியே நின்று இருக்குது. இதுலலாம் குறும்பு ரொம்ப கொட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே நின்று இருக்குது. இது தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 50 to 60 நாளில் திரும்ப ரிப்பீட்டாக கொடுக்கும்போது தான் முழு பலன் பார்க்க முடியும். பார்த்திங்கன்னா இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்ததுக்கப்புறம் வந்ததில் நல்லாவே மரம் என்ன ஸ்டேஜில் இருக்குது, ஓலை எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்குறோம். இதில் எந்த அளவுக்கு குறும்பை நிற்கிது, அடுத்து வந்த குறும்பை நிற்கிது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதில் பாருங்கள் இளநியில் எந்த அளவுக்கு நின்று இருக்குது. இது மரம் வந்து ஏறக்குறைய நல்லா ஆரோக்கியமாக இருந்த மரம். அதுக்கப்புறம் கொடுத்ததில் பார்த்திங்கன்னா முழுமையாக அது பாருங்கள் எவ்வளோ குறும்பு ஆல்ரெடி முதல்ல எந்த அளவு கொட்டி இருந்துருக்குது. பாருங்கள் எவ்வளோ குறும்பு கொட்டியிருக்கு. புது குறும்பு பாருங்கள், இது ஒன்று தான் இருக்குது. வேறு எந்த குறும்பையும் கிடையாது. இன்னும் நம்ம அடுத்தடுத்து கொடுக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே முழுமையாக கொண்டு வர முடியும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பாதிப்பு மரம். இந்த பாதிப்பு மரங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா ரிப்பீட்டாக கொடுத்துட்டே இருக்கும்போது தான் நம்ம ரிசல்ட் பார்க்க முடியும். இருந்தாலும் மேலே வந்ததில் பார்த்திங்கன்னா நீங்கள் குறும்பை உங்களுக்கு அப்படியே அந்த சந்து லைட்டாக தெரியும். குறும்பு பார்த்திங்கன்னா அதில் எல்லாம் அந்த பாலையிலெல்லாம் நிற்கிது. இதுலேயும் பார்த்திங்கன்னா மேலே அந்த பாலையில் குறும்பை நிற்கிது. பாருங்கள் கீழ்ப்பாலையில் எல்லாம் உளுந்து கிடக்குது. அதுக்கப்புறம் வந்த பாலையில்
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறும்பு நிற்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதுலேயும் பாருங்கள், கீழே எதுலேயுமே வந்து காய்கள் இல்லை, மேலே வந்ததில் காய் நிற்கிது. இதுலேயும் பாருங்கள், இது எல்லாமே வந்து குறும்பை கொட்டி பாதிப்பானது. இப்போ இதில் மேலே பாருங்கள், மேலே உங்களுக்கு தெரியும், இதில் பாருங்கள் உங்களுக்கு குறும்பு அப்படியே நிற்கிது. இதெல்லாம் முதல்ல வந்தது, மேலே வந்ததில் உங்களுக்கு வந்து குறும்பை நிற்கிறது அப்படியே நீங்கள் பார்க்கலாம். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா குறும்பை நம்ம கொடுத்ததுக்கப்புறம் வந்ததில் குறும்பை வந்து முழுமையாக நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். மரம் ரொம்ப பாதிப்பு இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கவனம் எடுக்கும்போது முழுமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புண்ணாக்கு கரிசல் அடுத்து கொடுக்குறதுக்காக நீங்கள் அங்கே தூரத்தில் பார்க்குறீங்க, அந்த பேரல் கூட வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. புண்ணாக்கு கரிசல் வந்து நம்ம அடுத்து கொடுக்க போகிற மாட்டு சாணம் போட்டு புண்ணாக்கு கரிசல் கொடுக்க போகிறோம். இதில் பாருங்கள் மேலே வந்தாலும் குறும்பை எந்த அளவுக்கு நின்று இருக்குது. மரம் மிக பாதிப்பாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு 3 மாதம் வரைக்கும் டைம் எடுக்கும். மரம் ஓரளவுக்கு நார்மல் கண்டிஷன் இருக்குன்னா நம்ம வந்து ஒரு 60 நாள் 70 நாள்லேயே பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் பாருங்கள், குறும்பு மேலே வந்தாலும் குறும்பு நல்லாவே நிற்கிது. இதில் பாருங்கள் இந்த அளவுக்கு குறும்பு நிற்கிதுன்னு. கட்டாயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்கிறது சரியான முறையில் அந்தந்த டைமில் கொடுத்து ஃபாலோ பண்ணும்போது கட்டாயம் ரிசல்ட் நம்ம பார்க்க முடியும். மேலே பாருங்கள் குறும்பு முழுமையாக நிற்கும். எல்லாத்துலேயுமே குறும்பு நிற்கும். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து அனைத்து மரத்துலேயுமே நம்ம எடுத்து காட்ட முடியும். குறும்பு பாருங்கள் எந்த அளவுக்கு நிற்கிதுன்னு நம்ம கொடுத்ததுக்கப்புறம் வந்ததில் தான் அந்த சின்ன குறும்பை கூட பாருங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு நல்லா முழுமையாக தெரியும். எல்லா மரங்களையுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது மாதிரி நம்ம மேலே வந்ததில் குறும்பு நிற்கிறத முழுமையாக பார்க்கலாம். பாருங்கள் இதெல்லாம் வந்து பாதிப்பு மரம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பாதிப்பு மரம். அதில் மேலே பார்த்திங்கன்னா அப்படியே 4-5 குறும்பை வந்து அப்படியே நிற்கிது. அந்த மட்டையே பார்த்திங்கன்னா நல்லா விரியாமல் ஒரு மாதிரி கூம்பு மாதிரி போயிருக்கு. அப்படின்னு மட்டை வந்து விரிஞ்சு வரணும், கூம்பு மாதிரி போயிருக்கு. இது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ரொம்ப அடர்த்தி காம்பவுண்ட் ஒட்டி இருக்குது, அந்த பக்கம் அடர்த்தி. இதில் இது விரியாமல் நல்லா கூம்பு மாதிரி போயிருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா அடுத்த வந்ததில் குறும்பு அப்படியே லைட்டாக நிற்க ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இந்த மரம் பாருங்கள் பாதிப்பான மரம். உங்களுக்கு அடுத்து கூம்பு மாதிரி மேலே போயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு அடுத்து வந்ததில் ஓரளவுக்கு மாற்றங்கள் தெரியுது. பாருங்கள் இந்த மரங்களையுமே நீங்கள் பாதிப்பு மரம் தான், அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சரி தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லோ ஐஷாக இந்த மரம் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த எல்லோ ஐஷாக இருக்கிற மரம் நம்ம அந்த பாக்டீரியா பேசில் சிரஸ் அப்படிங்கிற பாக்டீரியா கொடுத்து அதுக்கப்புறம் வந்த மட்டை பார்த்திங்கன்னா மேலே அந்த எல்லோ ஐஷ் இல்லாமல் பார்க்க முடியும். கீழே இருக்க அந்த எல்லோ ஐஷ் வந்து இல்லாமல் மேலே வந்து உங்களுக்கு பச்சையாக நல்லா தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு இதுவுமே பார்த்திங்கன்னா பாதிப்பு மரம் தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா மேலே தெரிகிறது உங்களுக்கு குறும்பு வந்து அப்படியே நிற்கும். சொல்கிற ஃபார்முலா கொஞ்சம் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் சரியாக ஃபாலோ பண்ணோம்னா கட்டாயம் ரிசல்ட் பார்க்க முடியும். உங்களுக்கு இது சார்ந்து எது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் மேலே தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில் எதுனாலும் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான தகவல் ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்ம நேரடியாக விசிட் பண்ணி கொடுக்கலாம். மேற்கொண்டு எந்த தகவல்னாலும் மேலே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.